Hi friends, welcome to Relax Recipes. 6 மாதம் வரைக்கும் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் எதுவுமே தேவைப்படாது. வெளியிலேயே செஞ்சு வச்சுக்கலாம். டக்குன்னு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளியை நல்லா கழுவி தொடச்சிட்டு தான், அந்த ஈரப்பதம் இல்லாமல் தொடச்சி எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும். நான் நாட்டு தக்காளி எடுத்துகிட்டேன். இதில் நார்மலாகவே கொஞ்சம் புளிப்பு சுவை இருக்கும். தக்காளியில் உள்ள காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு தக்காளியை நீங்கள் 8 பீஸ் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதில் உள்ள சாரெல்லாம் வீணாகாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு கனமான பாத்திரத்துக்கு, அடிகனமாக இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். இதில் ஒரு 50 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 2 சேர்த்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் தனி நல்லெண்ணெயில் கூட செய்யலாம். கல்லுப்பு 20 கிராம், 1 கிலோ தக்காளிக்கு 20 கிராம் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய், உப்பு எல்லா தக்காளி துணிலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் ஏற்றிக்கலாம். இதை மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் குறைஞ்ச தீயில வச்சுடுங்க. 15 நிமிஷம் ஆயிருக்கு. நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால தக்காளியில் உள்ள எல்லா தண்ணியும் வெளியில் வந்திருக்கும். முதல் 15 நிமிஷம் கண்டிப்பாக குறைஞ்ச தீயில தான் வைக்கணும். இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம புளி சேர்த்துக்கலாம். 75 கிராம் புளி எடுத்துகிட்டு அதில் கொட்டை நாரெல்லாம் எடுத்துகிட்டு இதை சேர்த்துக்கலாம். 1 கிலோ தக்காளிக்கு 75 கிராம் அளவுக்கு புளி கரெக்டாக இருக்கும். இது நாட்டு தக்காளியில் லைட்டாக புளிப்பு இருக்கும். நீங்கள் பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 கிராம் புளி எக்ஸ்ட்ரா 100 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தக்காளியோடு சேர்த்துடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வேக விட்டுறலாம். மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னொரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 3 டீஸ்பூன் வெந்தயம், 4 டீஸ்பூன் கடுகு எடுத்துகிட்டு குறைஞ்ச தீயில வறுத்து எடுத்துக்கணும். கண்டிப்பாக குறைஞ்ச தீயில தாங்க வறுக்கணும், இல்லது டக்குன்னு கலர் மாறிடும், உங்களுக்கு அந்த வாசமும் கெட்டு போயிடும். கடுகு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும். கடுகு பொரியலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி பொரிஞ்சாக்கில் நம்ம அடுப்பு அணைச்சி இதை ஆற வச்சுக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா மசிஞ்சிட்டு இப்போ இதை ஆற வச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். வறுத்து வச்சுருக்க வெந்தயம் கடுகையுமே நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா காரம் அதிகம் இல்லாத காஷ்மீரி சில்லி பவுடரும் காரமான பொடியும் சேர்த்து 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 2 முழு பூடை இந்த மாதிரி உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி விழுதில் முதல்ல மிளகாய்த்தூளை கலந்துக்கணும். நம்ம காரத்துக்கு தகுந்தாப்பில் கலந்துக்கலாம். நார்மலாக 1 கிலோவுக்கு உங்களுக்கு 50 கிராம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா, அந்த கடுகு வெந்தயத்தூளையும் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த அளவு இந்த 1 கிலோ தக்காளிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் குழி பண்ணி விட்டுக்கணும். நீங்கள் கண்ணாடி பாத்திரம் தான் எடுக்கணும் இல்லை, நல்ல சூடு தாங்குகிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கொதிக்கிற எண்ணெயை நம்ம சேர்ப்போம். இப்போ 100 ml அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன். நான் முதல்ல கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை ஒரு 1.5 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டை, அதை தோலோடையே தட்டி இதில் சேர்த்துக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் இல்லை, தட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க. ஒரு வாசத்துக்கு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தேவையான அளவுக்கு காரமெல்லாம் சேர்த்தாச்சு. பூண்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு இந்த மாதிரி பொன்முருவலாக பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி விழுது, அதில் இந்த எண்ணெயை சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்க கொதிக்க அப்படியே சேர்த்துடுங்க. அதுக்காக தான் நம்ம சூடு தாங்குகிற பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நம்ம எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெய் தான் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆக போகுது. இது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். எண்ணெய் சூடாக இருக்கையிலேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த மிளகாய் தூளெல்லாம் அதில் கலந்து உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். நல்லா ஆறுன பிறகு தான் நம்ம பாட்டிலுக்கு மாற்றிக்கணும். பாட்டிலில் ஃபில் பண்ண பிறகு ஒரு லேயர் மேலே நல்லெண்ணெய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம எடுக்கையில் பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் கலந்து சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. நீங்களும் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு, புளி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபீஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.